வணக்கம் சில குட்டீஸ். நான் உங்கள் டெட்பூல். இன்னைக்கு உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இது சொல்வதெல்லாம் போய் வித்து தாய் கிழவி குடும்பம். ஐயா வணக்கங்க. என் பேர் பவுனத்தாய். கழுத்தை சரித்த மாதிரி இருக்கேன்னு நினைக்காதீங்க. எனக்கு இப்போ தான் கழுத்தில் ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சுதுங்க. என்னோட பிள்ளைங்க மொத்தம் 4 பேருங்க. 4 பேரும் என்ன பொழைக்க வைக்கிறதுக்காண்டி ஆப்ரேஷன் பண்ணாங்களோ இல்லையோ, என்கிட்ட இருக்க நகைகள் ஆட்டையை போடுறதுக்காண்டி ஆப்ரேஷன் பண்ணி என்னை காப்பாற்றிட்டாங்க. இது ரொம்ப தப்புங்க. அவங்கள விசாரிக்கணுங்க. பவுனத்தாய், நீங்கள் ஒன்றும் பதட்டப்பட வேண்டாம். நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிட்டீங்க. அதனால் எனக்கு ஒரு டைலாக் இல்லை பார்த்துங்க. இப்போ நான் என்ன சொல்கிறதுன்னா, பிள்ளையை பற்றா இளநீர், தென்னையை பற்றா தென்னையை பற்றா இளநீர், பிள்ளையை பற்றா கண்ணீர். உங்களை பார்த்தாலே எனக்கு புரிஞ்சுது. பவுனத்தாய், உங்களுக்கு நியாயம் கிடைச்சே தீரும். நம்ம சொல்வதெல்லாம் போய் மேலே வைக்காத கை. வந்துட்டீங்கல்ல, உங்களுக்கு எல்லாமே நியாயம் கண்டிப்பாக கிடைக்கும். முதல்ல உங்கள் மகன்களை கூப்பிடுவோமா இல்லை மகளை கூப்பிடுவோமா? சரி, மகளே கூப்பிடலாம். வாங்க பவுனத்தாய் மகளே, என்ன உங்கள் அம்மா இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்காங்க? அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அம்மா ரொம்ப பாவங்க. அம்மா என்ன ரொம்ப கவலையாக இருக்கு. அம்மா இப்போ தான் பொழைச்சி வந்திருக்கு. ஆனால் அம்மா இங்கே அலையண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஆனால் அம்மா கேட்கல. எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அம்மா பொழைச்சிருவா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இருந்தேன். பொழைச்சா. ஆனால் இந்த பணம் விஷயம்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆமையா, என் மகளுக்கு இந்த பண விஷயம்லாம் தெரியாது. அவன் ஒரு பாவம் இல்லை, வாயில்லா பூச்சி. சரி, அப்போ உங்கள் மகன்களை கூப்பிடலாமா? நான் யாரு நான் யாரு நான் பவுனத்தாய் மகனே, நீ யாருன்னு உனக்கே தெரியாதா? நீ ஒரு கமல் ஃபேன் தெரியுமா? ஆனால் உன்னோட ஆர்ம்ஸு, உன்னோட மேலே பச்சை இருக்கிறத பார்த்தா ஐஎம் ஆணை மூடி மகனா என்னம்மா போட்டிருக்க? நீ யாரு? எனக்கு புரியல, என்ன இருக்குன்னு தெரியல. சார், நான் தான் பவுன்தாயோட மூத்த மகன். அப்போ நீ யார் இருக்கனா? அப்போ இருந்து சுற்றி வர யாருன்னு புரிய மாட்டேது. ஓ, பைத்தியமா இது? ஐயோ, ஏயா செட்டுக்குள்ளே பைத்தியம் தெரியாமல் விடுங்க. ஏன் இப்படி பாடப்படுத்துறீங்க? நான் தான் பவுன்தாயோட மூத்த மகன். புரிஞ்சிருச்சு, கமல் வெறியன். புரிஞ்சிருச்சுப்பா. ஏமா பவுன்தாய் மகளே, உனக்கு இந்த சீனில் டயலாகே கிடையாது. உனக்கு தான் எதுவுமே தெரியாதுல்ல, நீ வெளியே போமா. நீ எதுவும் பேச தெரியாது. என்ன ஆத்தா? பேச தயாரில்ல. எனக்கு எது இப்போ பிராது கொடுத்துருக்காமல? என்ன பிராதி? அவங்ககிட்ட நான் என்ன பேசுகிறேன்? நீ அமைதியாக இருல. ஏன்தா 300 பவுன் நகைய பிள்ளைங்கிட்ட கொடுக்காம நீ பாட்டுக்கு வளர்த்து வச்சிருக்க, ஒளிச்சு வச்சிருக்க? பிள்ளைகள்கிட்ட கொடுக்காமல? ஆமாம் பவுன்தாய் மூத்து போனே, நீ அமைதியாக இரு. சரியா? நான் தான் இங்கே பஞ்சாயத்து பண்ணேன். நீ கொஞ்சம் அமைதியாக இருப்பா. நீ பேசுறது எதுவும் எனக்கு சரியாக புரிய மாட்டேங்குது. ஆத்தா, நல்லா இருக்கியா ஆத்தா? தம்பி, ஆட்டோக்கார தம்பி, நீங்கள் ஏன்ட்ட பேசுங்க. அங்கே என்ன பேச்சு? மன்னிச்சிருங்க ஜட்டியா. இங்கே தப்பா எடுத்துக்கிறாங்க. நான் ஆட்டோ டிரைவர் பார்த்துக்குங்க. சவாரி நிறைய அடிபட்டு போகுது. சீக்கிரம் பஞ்சாயத்தை முடிச்சு விட்றீங்களா? அந்த 3வது மகனையும் கூட்டலாமா? அட வணக்கம், நான் தான் பவுன்தாயோட 3வது மகன். எங்க ஆத்தா உயிர் பொழைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் ட்ரெஸ்ஸை பார்த்து நீங்க போலீஸ் நினைக்க வேண்டாம். இன்னைக்கு சும்மா இந்த காக்கி கலர் ட்ரெஸ் போட்டு வரலாம்னு நினைச்சேன். அதனால தான் போட்டு வந்திருக்கேன். இப்போ ஓகேவா? ஆமாம், இப்போ தான் ஓகே. ஏன்னா காவல்துறை நம்ம நண்பர்கள், அவங்கள இன்சல்ட் பண்ணுற மாதிரி நம்ம வீடியோ பண்ணவே கூடாது. இப்போ சொல்லுங்கள், பவுன்தாயோட நகைகளை 300 பவுன் நகையை யார் ஆட்டையை போட்டது? சார், யாரும் ஆட்டையை போடல. எங்க ஆட்டாவை ஒழிச்சு வச்சிருக்கேன். எதுக்குன்னா, ஏதோ அது இன்சூரன்ஸ் பண்ணா அந்த காசு கிடைக்குமாம திருப்பி. அதுக்காண்டி எங்க ஆத்தா 300 பவுன் நகையும் தொலைஞ்சு போன மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணி ஒழிச்சு வச்சிருக்கு. இதுதான் உண்மை. சார் இப்போ ஏன் சொல்கிறான் ஐயா? என்னால் தாங்க முடியல. இந்த 3 பையனும் இல்லை, நான் திருடி காணும். நீங்கள் நான் விசாரிச்சு நியாயத்தை வழங்கணும் ஐயா. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் அந்த நகையை நான் எடுக்கல. நான் இப்போ எங்க ஆத்தாவோட ஆஸ்பத்திரி செலவுக்கு வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட போனோம். இதுதான் என்னோட நிலைமை சார். சார், நான் எங்கள் ஆத்தாவோட ஆஸ்பத்திரி செலவுக்கு நிறையா செலவு பண்ணிட்டேன். இப்போ ஆட்டோ ஓட்டி தான் அந்த கடனை அடைச்சிட்ருக்கேன்யா. எங்கள் அண்ணனாவது கொஞ்சம் வட்டிக்கு பைசா வாங்கினான். என் தம்பி யார்கிட்ட இருந்த 4 லட்ச ரூபா ஆட்டையை போட்டு வந்தான். ஆனால் நான் ஆட்டோவை அடமானம் வச்சு தான் எங்கள் ஆத்தாவை சரி பண்ண பார்த்துங்க. இப்போ எங்கள் ஆத்தா இல்லைன்னு சொல்கிறா.
காசு தர மாட்றா. என்னன்னு நீங்கள் தான் பைசல் பண்ணி தரணும். பவுன் தாய் உங்ககிட்ட நான் தனியாக பேசலாமாம்மா? ஹலோ உண்றேன். பவுன் தாயோட ஃபோன் ரெக்கார்டில் டேப் பண்ணது நானே இப்படி பண்ணிங்களா? என்னையா சொல்ற? ஃபோன் ரெக்கார்டா? என்கிட்ட ஃபோனே கிடையாதுயா. பவுன் தாய் உங்களோட ஃபோன் ரெக்கார்டு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். உங்கள் கடைசி மகன் சொன்னதான் உண்மை. நீங்கள் எல்லா நகையும் ஒழிச்சு வச்சிருக்கீங்க. யாரோ பெண்ணிக்கு விற்காம அவன்கிட்ட எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கீங்க. அவன் இப்போ ஜெயிலில் இருக்கான். எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு போன தாயி. கதை முடிஞ்சுச்சு. நீங்கள் இப்போ உண்மையை ஒத்துக்கிட வேண்டிய சமயம் வந்துருச்சு. நீங்களே உண்மையை சொல்கிறீங்களா? என்ன காரணத்துக்காண்டி இந்த மாதிரி பண்ணீங்க? ஐயா, நான் ராஜச்சந்திரம்னு ஒரு படத்தை பார்த்தேன். அந்த படத்தில் இந்த மாதிரி தான் வில்லன் வந்து பண்ணுவார். நகை எல்லாத்தையும் ஒழிச்சு வைப்பார். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வரும்போது இந்த மாதிரி செய்யும்போது நகையெல்லாம் திருப்பி தந்துருவாங்கன்னு சொல்லி அந்த படம் பார்த்தேன். அதை பார்த்து தான் இந்த மாதிரி நடந்துட்டேயா. மன்னிச்சிருங்க. இதை வந்து நீங்கள் டிவியில் போடாதீங்க, சரியா? நான் உங்களுக்கு 100 பவுன் நகையை தரேன். அதை வச்சு நீங்கள் பொழைச்சிக்கங்க. பவுன் தாய் இப்போ இது லைவ் டெலிகாஸ்ட்டில் போயிட்டு இருப்போம் தாயி. லைவ்னா என்னன்னு தெரியுமா? லைவ்னா தெரியா? இந்த ஆம்பளை பசங்களும் பொம்பளை பிள்ளைங்களும் கல்யாணம் முடியாமல் இருப்பாங்களே, அதுதானே லைவு. பவுன் தாய் உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கேன், ஆனால் லைவ்னா என்னன்னு தெரியலையே. பவுன் தாய் நீ தான் இப்போ எல்லா டிவிலையும் ஃப்ளாஷ் நியூஸ்